எடப்பாடி பழனிசாமி எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் ஒருங்கிணைச்சு அவர் கூட இருந்த அவருடைய ஆதரவு அமைச்சர்கள், அவர் தலைமை ஏற்றுக்கிட்ட அமைச்சர்கள், வேலுமணி, தங்கமணி போன்ற உதயகுமார் போன்ற இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அவங்கள ஒருங்கிணைச்சாங்க. ஈவத்தூர் பிளானே எடப்பாடி பழனிசாமி அவர்களோடதுங்கிறீங்களா? பிளான் இல்லை, கன்றிய சட்டமன்ற உறுப்பினர்களை கடத்துகின்ற போது அவர்களை எல்லாம் தேடி அழைச்சி ஒரு இடத்துல ஒருமுகப்படுத்தி சசிகலாவை தேர்ந்தெடுப்பதற்குரிய அவங்கள பாதுகாத்தது எடப்பாடி பழனிசாமி தலையில் இருந்த அமைச்சர்கள். நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு பன்னீர்செல்வத்தை தேடி அவங்க போகாம அவங்க ஒரு இடத்துல பொதுவாக போகாம பன்னீர்செல்வம் அவர் சசிகலா தான் கொலைகாரி, சசிகலா தான் அம்மாவை கொண்டாங்கன்ற அளவுக்கு அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் நான் தான் முதலமைச்சர், என்னை அடித்து என்கிட்ட பிடுங்கிட்டாங்கன்னு சொல்கிறாரு. அவருக்கு சில பின்னணிகள் உருவாயிடுச்சு. இந்த நிலையில் இவங்க முதலமைச்சர் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை கவர்னர் ஏற்றுக்காமல் பதவி பிரமாணம் செய்ய மறுத்துட்டு அதுக்கு தேவையற்ற காரணங்களை சொல்லிட்டு காலம் தாழ்த்துறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களை எப்படியாவது கடத்தி பன்னீர்செல்வம் தொடர்ந்து முதலமைச்சராக இருக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணுற நேரத்தில் ஒரு பாதுகாப்பு தேடி கூவத்தூரில் எல்லாரும் ஒருங்கிணைக்கும் போது அவங்களெல்லாம் சமாதானப்படுத்தி கொண்டு சசிகலா முதலமைச்சர் ஆகின்ற கோரிக்கையை நிறைவேற்றினது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருந்த அமைச்சர்கள்.